வீட்டில் எப்படி வெஜ் குருமா செய்வோம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட், கொஞ்சமாக பச்சை பட்டாணி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்படியே இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். பட் தேங்காய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் தேங்காய், 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு அரைச்சி ஊற்றிக்கோங்க. தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. நாங்கள் இப்படி தான் வெஜ் குருமா செய்வோம். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.